அனைவருக்கும் வணக்கம். தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் சேனல் செக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் செக் பண்ண மறந்தீங்கன்னா மறக்காம ஒரு செக் மட்டும் தயவு செய்து பண்ணுங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே 26/5/2024 நடக்கிறது. தற்பொழுது நிலவரப்படி அந்த புயலானது கரை கடக்க தொடங்கிடுச்சுங்க. இன்னும் சில மணி நேரம் மட்டுமே இருக்கிறது. இன்னும் சில மணி நேரத்தில் அந்த புயலுடைய மையம் கண்டிப்பாக இன்று இரவு ஒரு 8 மணிக்குள்ள கரையை கடக்கும். இப்போவே வெளி சுற்று தொட்டு விட்டது. கொல்கத்தா மற்றும் அந்த புயல் கரையை கடக்கும் இடத்துல, குறிப்பாக வங்கதேசம் கடலோர பகுதியில் வலுவான காற்று தொடங்கி விட்டது. இப்போ காற்றுடைய வேகம் பார்த்தீங்கன்னா நிலத்தில் குறிப்பாக கொல்கத்தா மற்றும் அந்த கடலோர பகுதி வங்கதேசம் கடலோரத்தில் 70-80 கிலோமீட்டர் மேலே காற்று அடிக்க தொடங்கியிருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் இன்னும் காற்றோடைய வேகம் அதிகரிக்கும். கண்டிப்பாக நம்ம சொல்லியிருக்கோம் 110 கிலோமீட்டர் மேலே கூட இது கரை கடக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய ஆய்வு முடியும்படி 120 கிலோமீட்டர் மேலே கூட தாண்டலாம். எனவே இது ஒரு தீவிர புயலாக கரை கடப்பதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த புயலுக்கு தற்பொழுது எல்லா திசையிலும் இப்போ காற்று இருந்துக்கிட்டு இருக்கு. அதாவது வடமேற்கு வெப்பக்காற்றும் இந்த புயலை நோக்கி இப்போ போயிட்டுருக்கு. வடமேற்கு மற்றும் குஜராத்து வட இந்தியாவிலேருந்து இப்போ காற்று அந்த புயலை நோக்கி போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் கேரளா மாநிலம் வழியாக நுழைந்து நம்ம தமிழகத்தில் நிலத்தில் குறிப்பாக இந்த பாலக்காடு கணவாய் பகுதி, திருப்பூர், கரூர் வழியாக மேற்கு காற்று அந்த புயலை நோக்கி வலுவாக போயிட்டுருக்கு. அதே போல் மன்னார் வளைகுடா பகுதி, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காற்று பகுதியில் இப்போ காற்று பலமாக அடிச்சிட்ருக்கு. அதே போல் எல்லா காற்றுமே அந்த புயலுக்கு இப்போ நல்லா போயிட்டுருக்கு. அதே போல் அதிகமான ஈரப்பதம் காற்று வந்து இப்போ இலங்கையோட தெற்கு பகுதி வழியாக அந்தமான கடல் பகுதி வழியாக அதிகமான, அதாவது 90 கிலோமீட்டர் மேலே அதிகமான ஈரப்பதம் காற்றை, மிக ஒரு கடுமையான காற்றை அந்த இலங்கையோட தெற்கு புறம் வழியாக அது அப்படியே அந்தமான் புகுந்து அந்தமான் வழியாக தாய்லாந்து அந்த கடற்கரை ஓரம் வழியாக அந்த புயலுக்கு போயிட்டுருக்கு. எனவே இந்த புயலானது மெல்ல நகரும். இந்த புயல் மையம் முழுமையாக கரை கடப்பதற்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் போல இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மெல்ல நகர்ந்து மெல்ல விலகும் போல தெரிகிறது. எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் அவர்களுக்கு குறிப்பாக இந்த வங்கதேசம் அந்த கடலோர பகுதி மிக அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகும். மழையும் காற்றும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த புயலால் நம்ம தமிழக வானிலை இப்போ பார்த்திங்கன்னா மேகமூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது. சில இடங்களில் ஒரு மங்கலான வெயில், அதாவது வெயில் ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு மங்கலான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதே போல் காற்றும் இப்போ வலுவாக வீசிகிட்டு இருக்குது. குறிப்பாக இந்த பாலக்காடு கணவாய் பகுதி, பொள்ளாச்சினா வலுவான காற்று மேற்கிலிருந்து அந்த புயலை நோக்கி இப்போ காற்று போயிட்டுருக்கு. இதனால் இன்றைக்கி மழைக்கு வாய்ப்பு மட்டுமே இருக்கிறதுங்க. மழைக்கு வாய்ப்பு, அதுவும் ஒரு வாய்ப்பாக தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு மழைக்கு வாய்ப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த புதுச்சேரி மாவட்டம் வாய்ப்பு இருக்கிறது. வேலூர், ராணிப்பேட்டை, வட உள் மாவட்டம் இடிமழைக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த சேலம் மாவட்டம், ஏற்காடு அந்த மலைப்பகுதி சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த மதுரை மாவட்டம், சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டையோட தெற்கு பகுதி, அதாவது இந்த கொடைக்கானல் காற்று மறைக்கக்கூடிய பகுதியில் இன்றைக்கி மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இன்றைக்கி மழை பெய்தாலும் கூட பரவலாக பெய்யாதுங்க. ஏதாவது ஒரு சில இடங்களை மட்டும் பெய்து விட்டு டக்குன்னு போயிடும். ஏன்னா இப்போ காற்று வலுவாக வீசிகிட்ருக்கு. இதனால் மழை உருவானால் அது அப்படியே மேற்கிலிருந்து கிழக்கே இப்போ சேலத்தில் ஒரு மழை உருவானால் அது அப்படியே கிழக்கு ஆத்தூர், சேலம், கிழக்கு பகுதி வழியாக புதுச்சேரிக்கு வந்தடைந்து அது அப்படியே டக்குன்னு போயிடும். உடனே மழை உருவாகி டக்குன்னு போயிடும். ஏன்னா நீடித்து நின்று பெய்யாது. ஏன்னா இப்போ காற்றுக்கு இதெல்லாம் கிடையாது. இப்போ மேற்கு காற்று அந்த புயலை நோக்கி போயிட்டுருக்கு என்பதனால அந்த மேகத்தை நிற்க விடாமல் அதை அப்படியே ஃபாஸ்ட்டாக தள்ளி விட்டுரும் வேறு பக்கத்து. எனவே இன்றைக்கும் நாளைக்கும் மழைக்கு வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது. எப்போ சார் மழை பெய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புயலானது கரையை கடந்து போன பிறகு தாங்க மழை வரும். இப்போ தான் அது கரை கடக்க ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு அது கொல்கத்தா மற்றும் உள்ளே பயணிக்கும். அதாவது நாளைக்கு கூட அது தீவிரமாக தான் இருக்கும். நாளை மறுநாள் தான் அது அப்படி படிப்படியாக செயலிழந்து பிறகு காற்று சுழற்சியாக மாறுவதற்கே நாளை மறுநாள் ஆகிவிடும்.
எனவே அந்த புயலானது கரை கடந்து கலைந்து போன பிறகு தான் அந்த பக்கம் போகக்கூடிய எல்லா காற்றுமே மெல்ல நகரும் ஒரு காற்றாக மாறும். அது காற்று போயிட்டு தான் இருக்கும், அதை நோக்கி போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த நம்ம பக்கம் கடல் காற்று நுழையணும் இல்லையா, அப்போ நுழையிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு மேலே ஆகிடும். எனவே இதனால் மீண்டும் பரவலாக கனமழை பார்த்திங்கன்னா மே 29, 30, 31 படிப்படியாக தீவிரமடையும். ஜூன் 1, 2, 3, 4, 7ஆம் தேதி வரைக்கும், ஜூன் முதல் வாரம் வரைக்கும் ஒரு நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை கண்டிப்பாக பெய்யும், அது உறுதி. ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று இப்போ அந்த புயலை நோக்கி போனாலும் மாத இறுதி, குறிப்பாக மே மாதம் 30, 31, ஜூன் 1, 2ல் வடமேற்கு வெப்பக்காற்றும் அந்த வட மாவட்டம் மற்றும் வடக்கேருந்து தெற்கே நோக்கி நம்ம தமிழகம் நோக்கி வந்துவிடும். இதனால் வடமேற்கு வெப்பக்காற்று மற்றும் அன்னன்னைக்கு அடிக்கக்கூட வெயில் காரணமாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். எனவே தெளிவாக சொல்லப்போனால் இந்த புயலானது கரை கடந்து உள்ளே போன பிறகு செயலிழந்த பிறகு நம்ம தமிழகத்தில் காற்று குவிதல், அதாவது மெல்ல இப்போ வலுவான வீசிட்டு இருக்க எல்லா காற்றுமே இந்த புயல் கலைந்து போன பிறகு கடல் காற்று உள்ளே நுழையும், மழைக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வடமேற்கு வெப்பக்காற்றும் காற்று குவிதலை அங்கே வடமேற்கு, அதாவது வடமேற்கு வெப்பக்காற்று குஜராத்து, மும்பை, மகாராஷ்டிரா அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை கடத்து கொண்டு வந்து நம்ம தமிழகத்தில் குவிக்கப்படும். அதே போல் மேற்கு காற்றும் கிழக்கு நோக்கி வரும். இதனால் காற்று குவிதல் ஏற்படுத்தி நம்ம தமிழகத்தில் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மே 29ஆம் தேதிக்கு மேலே மிக சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது. தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே மீண்டும் ஒரு மிக சிறப்பான மழை எதிர்பார்க்கலாம். அதே போல் சென்னைக்கு மழை இருக்குது. சென்னைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் திடீரென்று மழைக்கு சாதகம் ஏற்படும். சென்னைக்கெல்லாம் கனமழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது. சென்னைக்கெல்லாம் அதான் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த புயலால் சென்னைக்கெல்லாம் அதிக கனமழை ஏற்படும், மழை வெள்ளம் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சொன்னோம் கனமழைக்கு மட்டுமே, நல்ல மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது, அதிக கனமழை வெள்ளப்பெருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோம். அதே போல் நடந்து விட்டது. சென்னைக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு, அதாவது ஒரு 5 சென்டிமீட்டர் கூட எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில். அதே நேரத்தில் சென்னை புறநகர் பகுதி மற்றும் சென்னை முழுவதும் வட கடலோர மாவட்டம், திண்டிவனம், விருதாச்சலம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், சேலம் இந்த மாவட்டங்கள், வட உள் மாவட்டம், வட கடலோர மாவட்டம் முழுவதுமே தென்மேற்கு பருவமழை காலத்தில் இந்த ஆண்டு அடிக்கடி மழை பெறும். அது அடிக்கடி சென்னைக்கெல்லாம் மழை வந்துக்கிட்டே இருக்கும். எனவே சென்னை வட கடலோர மாவட்டங்களுக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவு கண்டிப்பாக பொழியும். அதே போல் புதுச்சேரி, நாகப்பட்டினம், வேதாரண்யம் இல்லாமல் இப்போ தற்பொழுது வலுவான காற்று தொடங்கிவிட்டது. அதாவது வைகேசி காற்று இது அப்படியே போயிட்டே இருக்கும். வேதாரண்யம்க்கெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் முன்னேற்றம் அடைந்து மழை கொடுக்கலாம். முன்னேற்றம் அடைந்து கண்டிப்பாக மழை கொடுக்கும். குறிப்பாக இந்த உள் மாவட்டங்கள்லாம் அதிகமான மழை இருக்கிறது. இந்த தென் உள் மாவட்டம், திண்டுக்கல், மணப்பாறை, திருச்சி, தஞ்சாவூர், கரூர், திருப்பூர், இந்த கரூர் மாவட்டம் கிழக்கு பகுதி, இப்போ பொள்ளாச்சி கூட வாய்ப்பு இருக்குது. அதே போல் சேலம், நாமக்கல், திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டம், வட உள் மாவட்டம் இந்த உள் மாவட்டம் முழுவதுமே மே 29ஆம் தேதிக்கு மேலே ஜூன் முதல் வாரத்தில் மிக சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது. ஸோ அடுத்து இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையும் சரி, வடகிழக்கு பருவமழையும் சரி, எல்லா மழைக்காலங்களும் மிக சிறப்பாக இருக்குங்க. அதாவது வடகிழக்கு பருவமழை பற்றி கவலையை விட்டு தள்ளுங்க. இந்த ஆண்டு நம்ம பக்கம் அதிகமான வெப்பநிலை உயர்ந்து விட்டது. இப்போ கடலுடைய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கடலுடைய வெப்பநிலை 32 டிகிரி உயர்ந்துருச்சு. அதே போல் பசிபிக் பெருங்கடல் பகுதி 30 டிகிரிக்கு மேலே தான் இருக்குது, இன்னும் குறையல, 30 டிகிரிக்கு மேலே அதே நீடிக்கிறது. ஸோ இதனால் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை நவம்பர், டிசம்பரில் மிக சிறப்பாக இருக்கும். அதிகமான நிகழ்வுகள் உருவாகும், மழை தரக்கூடிய புயல்கள், மழை தரக்கூடிய அதிகமான சிஸ்டங்கள் எல்லாமே நம்ம தமிழகம் நோக்கி வரும். எனவே இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கும். இப்போ கேரளாவில் பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழையும் மிக சிறப்பாக இருக்கும். இப்போ கோடை மழையே அதிகமான மழைப்பொழிவு பெய்துவிட்டது. திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் சராசரியை விட பல மடங்கு எட்டிவிட்டது. சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டிவனம் இந்த உள் மாவட்டங்கள் எல்லாமே அதிகமான மழைப்பொழிவு. இது நம்ம முன்னாடியே சொன்னதான், இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வெயிலும் அடிக்கும், மழையும் பொழியும் சொன்னோம். அதே போல் நடந்து விட்டது. எல்லா இடங்களிலும் மழை பெய்திருக்கிறது. எனவே இந்த ஆண்டு
விவசாயம் செய்வதற்கு அதிகமான நீர்வரத்து வருவது உறுதிங்க. கேரளாவில் வெள்ளப்பெருக்கு இப்போ இந்த இந்த நிகழ்வு வந்து பார்த்தோம், அதாவது அதிகமாக எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, அதாவது காற்று ஈர்க்கப்படுகிறது, அது ஒரு குறைந்த அளவில் தான் ஈர்க்கப்படுகிறது. இப்போ வந்து பாலக்காடு கணவாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டருக்குள்ள தான் காற்று இருக்குது. அதுவே இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் 70 கிலோமீட்டர் மேலே காற்றடிக்குது. அதே போல் இப்போ அதிகமான காற்று இப்போ எங்கே இருக்குன்னா, இந்த தெற்கு இலங்கையோட தெற்கு புறம் வழியாக அந்தமான கடல் பகுதி வழியாக தான் அதிகமான காற்று ஈர்க்கப்படுகிறது. அந்த காற்று கேரளா வழியாக ஈர்த்தால் தான் கேரளாவுக்கு மழை பெய்யும். இப்போ கேரளாவெலாம் மழை இல்லாமல் இருக்குன்னா காற்று வேறு திசையில் ஈர்க்கப்படுகிறது. அதே போல் வடமேற்கு வெப்ப காற்றுன்னு அது அப்படியே தெற்கு ஆந்திரா வந்து அது அப்படியே அந்த புயலுக்குள்ளே போயிட்டுருக்கு. எனவே இந்த காற்று எந்த இடத்துல இருக்குதோ, அது எந்த காற்று வந்து நல்லா இருக்கப்படுதோ அந்த இடத்துல நல்லா பண்ணும். இப்போ அந்த காற்று கேரளாவில் இருந்திருந்தா இன்னொன்று கேரளா மழை வந்து அதிக கனமழை பெய்திருக்கும். எனவே இது ஒன்று தான் காரணம். இந்த நிகழ்வு அதிக கனமழை கொடுக்கப்பட்டாலும் அடுத்தடுத்த நிகழ்வு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை காலத்தில் இன்னும் சிஸ்டங்கள் இருக்கிறது. இது வந்து ஒரு கோடை புயல் தான். இன்னும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் 4 மாதங்களில் அதிக அளவில் சிஸ்டங்கள் இருக்கிறது. கண்டிப்பாக கேரளா மாநிலம் மற்றும் வட இந்தியாவில் அதிகமான மழை வெள்ளம் ஏற்படும். மும்பை, குஜராத் இங்கெல்லாம் அதிகமான மழை வெள்ளம் ஏற்படும். கேரளா மாநிலம், கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதி எல்லாமே அதிகமான மழை வெள்ளம் ஏற்படும். அங்கிருந்து வரக்கூடிய நீர்வரத்து 1 லட்சம் 2 லட்சமாக அதிகரிக்கும். எனவே விவசாயம் எல்லாருமே செய்யுங்க. விவசாயத்திற்கு தேவையான மழைப்பொழிவு, அதிகமான நீர்வரத்து வந்து கொண்டே இருக்கும். எனவே தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மீண்டும் நம்ம தமிழகத்தில் மழைப்பொழிவு இந்த புயல் கரை கடந்து உள்ள செயலிழந்த பிறகு நம்ம தமிழகத்தில் படிப்படியாக காற்று திசை மாறி மழைப்பொழிவுக்கு சாதகத்தை உண்டு பண்ணும். நல்ல மழைப்பொழிவு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது. நன்றி.